Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Stallion Fluorochemicals Company IPO ஓட complete analysis பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2002ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து refrigerant, industrial gases, semiconductors and electronic products and other related products manufacturing businessல இருக்காங்க. இந்த கம்பெனியோட primary businessன்னு பார்க்கும்போது debulking, blending and processing refrigerant and industrial gases, selling of pre-filled cans, small cylinders and containers ன்னு சொல்லிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டா ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது எக்யூப்மெண்ட் ஸ்பேர்ஸ் ஃபார் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ரெஃப்ரிஜரன்ட்ஸ் அண்ட் ஃப்ளோரைன்ஸ், செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேசஸ், கன்சியூமர் கேன்ஸ், ரெஃப்ரிஜரன்ட்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா ரீஜனில் 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நிறைய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்டாக ஆட்டோமோட்டிவ், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஃபார்மசிட்டிக்கல்ஸ், ஹெல்த் கேர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ், ஸ்ப்ரே ஃபோம், கிளாஸ் பாட்டில்ஸ் மேக்கிங் அண்ட் ஏரோசெல் ப்ரொடக்ஷனுக்கு இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இந்த கம்பெனியோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி வைஸ் ரெவன்யூ ஸ்பிளிட்டப் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024ல் பார்க்கும்போது ரூம் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரியில் இருந்து 37.69% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்து 15.47, எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் கேசஸில் இருந்து 11.73% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் ரிமைனிங் இண்டஸ்ட்ரியில் இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ரூம் ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரியில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் இருந்து மட்டுமே 54.71% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் டெல்லியில் இருந்து 15.10% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு நார்த் இந்தியாவில் தான் ரொம்பவே அதிகமான கஸ்டமர் பேஸ் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 14.79 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாலும் 236.23 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 85 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 90 rupeesனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட earnings per share ஃபினான்ஷியல் இயர் 24ல் 2.54 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.43 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 57.12ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான பாயிண்டாக நான் பார்க்குறேன். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 6.26% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 12.54% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 13.96% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபிஸ்கல் இயர் 2024ல் 0.55 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் RONW பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல் இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வந்து 12.54ன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட
ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7739 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் Zerodha, Angel One and Upstoxல எப்படி DEMAT அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீடைல்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்ட்டுமே கொடுத்ததில்லை. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரியில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் லிமிடெட், எஸ்ஆர்எஃப் லிமிடெட் அண்ட் குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஓவரால் சேல்ஸில் இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியாக இருக்காங்க அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நியூட்ரலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல ஏர் கண்டிஷனிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ஃப்ளோரோகெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேஸஸோட ஃபோர்காஸ்ட் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த ஃப்ளோரோகெமிக்கல்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேஸஸ் இண்டஸ்ட்ரி வந்து 9 to 11% CAGRல குளோபலாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக இந்தியாவில் பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 16 to 18% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் இருக்கிற நோட்டபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் 2 கஸ்டமர்ஸ் மட்டுமே மோர் தென் 35% ஆஃப் ரெவன்யூஸை ஃபினான்ஷியல் இயர் 24ல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த கம்பெனிஸ் கூட இருக்கிற லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாக இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் ரிக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கிற செமி கண்டக்டர் அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேஸஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ Jan 16 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 20 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 165 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 199.45 crores அண்ட் இதில் 160.73 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து Jan 21 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து Jan 23. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ப்ரீ ஆஃபரில் 94.63% மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் போஸ்ட் ஆஃபரில் 67.90% மெயின்டைன் பண்ணுறாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேலியன் இந்தியா ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாததுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து ₹21 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 23% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்டாக் அலாட் ஆகிறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணிக்கலாம்.
நீங்க இந்த கம்பெனி ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.